டிசிஎஸ் நிறுவனம் நடப்பு நிதியாண்டில் சுமார் 12,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. இது ஐடி துறையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பணிநீக்கம் செய்ய என்ன காரணம் என பார்ப்போம். டாடா கன்சல்டன்சி நிறுவனம் உலக அளவில் சுமார் 12,000 பணிநீக்கங்களை செய்ய முடிவெடுத்துள்ளது. இது அந்த நிறுவனத்தின் ஒட்டுமொத்த பணியாளர்களில் தோராயமாக 2% ஆகும். டிசிஎஸ் நிறுவனத்தில் ஜூன் மாத நிலவரப்படி உலக அளவில் 6.1 லட்சத்திற்கும் அதிகமான ஊழியர்கள் இருந்தனர். டிசிஎஸ் நிறுவனத்தின் மிகப்பெரிய பணிநீக்கங்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. நிறுவனம் முன்னதாக ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு, வேரியபிள் பே போன்றவற்றை முறையாக வழங்கியுள்ளது. இந்த பணி நீக்கம் குறிப்பாக மூத்த அதிகாரிகளை பாதிக்கும் எனவும் கூறப்படுகிறது. நீண்ட பெஞ்ச் டைமில் உள்ள சில ஜூனியர் ஊழியர்களும் தற்போது எந்த ப்ராஜெக்டிலும் பணியமர்த்தப்படாதவர்களும் இந்த பணி நீக்கத்தால் பாதிக்கப்படலாம். ஏஐயின் பயன்பாடு, பணியாளர்களுக்கு இடையேயான திறன் இடைவெளி போன்றவை ஆட்குறைப்பிற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. டிசிஎஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கீர்த்திவாசன் இதுகுறித்து பேசிய போது, இந்த முடிவு கடினமானது. அதே நேரத்தில் இந்த மாற்றங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு அவசியமானவை என்றாலும் எங்கள் சக ஊழியர்களுக்கு ஏற்படும் தாக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அவர்களின் சேவைக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். மேலும் இந்த நடவடிக்கையின் போது அவர்களுக்கு ஆதரவளிக்க நாங்கள் நிச்சயம் உதவுவோம் எனவும் குறிப்பிட்டார். அதேபோல உலக அளவில் 12,000 வேலைகளை குறைக்க டிசிஎஸ் நிறுவனம் திட்டமிட்டதற்கு காரணம் ஏஐ அல்ல, ஸ்கில் மிஸ்மேட்சஸ் தான் காரணம் எனவும் கீர்த்திவாசன் குறிப்பிட்டுள்ளார். 5.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு அடிப்படை ஏஐ பயிற்சி மற்றும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அட்வான்ஸ்டு ஸ்கில் ட்ரெய்னிங் அளிக்க டிசிஎஸ் நிறுவனம் அதிக அளவில் முதலீடு செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.